இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவியின் வழியில் நில்லாதவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவியின் வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் நிலம் போற்றும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் சட்டத்தில் மகிழ்கிறவர் அல்லும் பகலும் தியானிப்பவர் ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர் அல்லும் பகலும் தியானிப்பவர் நீரோடை அருகின் மரமாவார் நீரோடை அருகின் மரமாவார் பருவத்தில் பயன் தரும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார்
காற்றின் பதறாவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார். நேரியோராண்டவர் மகிழ்வாவார், நேரியோராண்டவர் மகிழ்வாவார். ஆண்டவர் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டுமென்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, இழப்போர் காத்துக்கொள்வர், காத்துக்கொள்வோர் இழப்பார் என்னும் வாழ்வியலின் முரண்பாட்டு மெய்மை ஒன்றை இவன் எடுத்துரைக்கிறார் ஆண்டவர் இயேசு. நம் வாழ்வில் நடப்பது என்ன? பணம் சேர்க்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், சொத்து நிறைய வாங்க வேண்டும், பெரிய பெரிய வசதிகளான கார்களை வாங்க வேண்டும், நகைகள் நிறைய வாங்கி அடுக்களையிலே குழி தோண்டி புதைத்து வைக்க வேண்டும், பின்னர் கார் வாங்க வேண்டும், வசதிகளை பெருக்க வேண்டும் என கடுமையாக நாம் உழைக்கிறோம். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், பிள்ளைகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் தேவைதான், கடுமையாக உழைக்கிறோம். ஆனால் அதன் பின்பு என்னதான் நடக்கிறது என்பதை நாம் கண்களை திறந்து பார்க்கிறோமா என்பதுதான் கேள்வி. இன்று வசதியும் வாய்ப்புகளும் சொகுசுகளும் மவுசுகளும் பவுசுகளும் கொண்ட வாழ்வு பலருக்கும் கிடைத்திருக்கிறது. ஆனால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்களா என்றால் விடை ஒரு கேள்விக்குறியாகத்தான் தொக்கி நிற்கும். மன வாழ்வில் முறிவுகள், சந்தேகங்கள், நிறைவற்ற மனவாழ்வு, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே உறவில் விரிசல், தொழிலாளர் முதலாளிகளுக்கிடையே விரிசல், அருள் தந்தையர்கள் ஆகியோருக்கிடையே விரிசல், மாமனார் மாமியார் மருமக்களிடையே விரிசல், உதவியாளர்களுக்கும் உதவி பெறுகின்றவர்களுக்கும் உடன் இருக்கின்றவர்களுக்கும் இடையே விரிசல் என்று பல வகையான விரிசல்கள், நாட்டு தலைவர்களுக்கிடையே விரிசல், இவைகள்தான் பல குடும்பங்களின் நிலை. இன்றைக்கு செல்வமும் வசதிகளும் இருந்தும் வாழ்வை மகிழ்ச்சியாக அனுபவிக்க இயலாமல் தவிக்கின்றார்கள் இவர்கள். நற்செய்தி சொல்லுகின்ற செய்தி இதுதான். அனைத்து வசதிகளையும் தமதாக்கி கொண்டு பின்னர் வாழ்விலே மகிழ்ச்சி நிம்மதியும் இன்றி வாழ்வதால் கிடைக்கிற பயன் என்னவோ? எனவே வசதிகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. வசதிகளை தேடி ஓடாமல், அதைகளை மட்டும் தேடி ஓடாமல், இறைவனுடைய மதிப்பீடுகள், விழுமியங்களுடைய கரிசனைகள், அக்கறைகளை நாடுவோம். குடும்பமாக அல்லது நாட்டுக்காக, வீட்டுக்காக, சமூகத்திற்காக, சமயத்திற்காக, மக்களுக்காக ஒரு பக்கம் உதவிகள் செய்வதிலே அக்கறை காட்ட வேண்டும். குடும்ப தியானங்கள், குடும்ப உரையாடல்கள், குடும்ப ஜபங்கள், குடும்ப திருப்பயணங்களிலே கலந்து இறையாசியை நாம் தேட வேண்டும். வாழ்க்கை என்னமோ சொகுசானது என்று நினைத்தால் நாம் மடையர்கள். உலகமெல்லாம் வளைத்து போட்டு நாட்டில் பெரிய பதவி, ஊரில் பெரிய மனிதன், பட்டம், வங்கியில் பெருந்தொகை இருந்தும் என்னையா பயன்? கடாபி நிம்மதியாக சாப்பிட்டு அசந்து தூங்க முடியுதா? உழைக்காமலும் கஷ்டப்படாமலும் சம்பாதித்த பணம் உனக்கு நிம்மதியான உறக்கத்தை தர முடியவில்லையே, எங்கே நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறது? பணத்தையோ பதவியோ தேடி அலையாதே. அதை தேடி அலைய தொடங்கினால் எல்லா மக்களுக்கும் வழியையும் கோணல் வழியையும்
கையாளாதே. பணமும் பதவியும் வருவது போல வந்து போய்விடும். படு பாதாளத்தில் உன்னை தள்ளிவிடும். பணத்தையும் பதவியையும் இவ்வாறு குறுக்கு வழியிலே தேட அழைத்தால் வாழ்வு கிடைக்காது. வேதனையும் சிறையும் உறுதியாக கிடைக்கும், கொஞ்சம் தாமதமாகலாம். எனவே வாழ்க்கையை தேடுவோம், எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அந்த வாழ்வு பிறர் மைய வாழ்வியாக இருக்கட்டும். அதற்காக கொஞ்சம் இழக்க நம்மையும் தயாராக வேண்டும். அதான் சீடத்துவம் சொல்கிறது. கஷ்டப்படணும், கொஞ்சம் உழைக்கணும், வேதனைகள் வரும். என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். செய்யுங்கள், நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கிடைக்கும். இன்றைய வாசகத்திலே இழப்பு என்னும் சொல்லாடல் 3 முறை கையாளப்படுகிறது. இழப்பில்தான் இன்பம் என்னும் கருத்தை ஆண்டவர் இயேசு வலியுறுத்தி சொல்கிறார். எதையும் சேகரிக்க வேண்டும் என்னும் நுகர்வு கலாச்சார நாட்களிலே நாம் வாழ்கிறோம். இயேசுவோ அதற்கு மாற்றான ஒரு கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துகிறார். பிறருக்காக, இயேசுவுக்காக, விளிம்புகளுக்காக, இல்லாத மக்களுக்காக வாழ்விலே சிலவற்றை நாம் இழக்க துறக்க முன்வர வேண்டும். அப்போதுதான் நாம் இயேசுவின் சீடராக விளங்கவும் முடியும். முதலிலே சிறியவற்றை துறக்க நாம் கற்றுக்கொள்ள சின்ன சின்ன காரியங்களை கொஞ்சம் இழப்போம். சிறிய சந்தோஷங்களை கொஞ்சம் இழந்து பார்ப்போம். சிறியவற்றில் வெற்றி கொண்டால் பெரியவற்றிலும் வெற்றி நம்மை தேடி வரும் என்று சொல்வார்கள். எனவே சிறிய சிறிய இன்பங்கள், கேளிக்கைகள், உணவுப் பொருட்கள், பிறருக்காக நமது நேரம் என சிலவற்றை இழக்க நாம் கற்றுக்கொண்டால் அதனால் நாம் பெரியனவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். சிறப்பாக இறையாசிர் நமக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த ஞானத்தை அனுபவத்தின் மூலமே நாம் பெற முடியும். எனவே சிறியவைகளை இழக்க இன்று முன்வர தவக்காலத்தின் 2வது நாளில் ஒரு முடிவெடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. எங்களது வாழ்வின் நிறைவும் செல்வமான ஆண்டவரை இயேசுவை போற்றுகிறோம். உலக வாய்ப்புகளை, வசதிகளை மட்டும் தேடி ஓடாமல் நீர் தருகின்ற நிறைவை நாங்களும், எங்களது குடும்பங்களும், எங்களது சமூகத்தினரும், எங்களை நம்பி வாழ்கின்றவர்களும் இணைந்து தேட தூய ஆவியின் கொடையை எங்கள் யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே.
கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதுந்தன் பணியாற்றும் அழைப்பொன்றை எனக்குள்ளே கனலாக்கினாய். வாழ்வாகும் வழி
வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். கொள்கை வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன்னேச கரம் தாங்குமே. எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதான் உன் சொந்தம், இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.